அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் ஷாப் ரிசல்ட் பற்றி தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ரேஷன் ஷாப்பில் ரிசல்ட் எப்போ வரும்? சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர் 2 பணியிடங்களுக்கான இன்டர்வியூ நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த சேல்ஸ்மேன் பேக்கருடைய ரிசல்ட் எப்போ வரும்? ஸோ இந்த மாதிரியான இதில் தான் வரும். டிஆர்பி வெப்சைட்டில் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் மாவட்ட வாரியாக இந்த ரிசல்ட்டை வந்து வெளியிடுவாங்க என்பதில் எந்தவித டவுட்ஸும் இல்லை. ஸோ உங்களுடைய மாவட்ட வெப்சைட்டில் நீங்கள் டிஆர்பி ரிசல்ட்டை செக் பண்ணிக்கலாம். இந்த ரேஷன் ஷாப் ரிசல்ட்டை செக் பண்ணிக்கலாம். ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரை டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாதங்களாக தள்ளி வந்து இப்போ ஏப்ரல் மாதம் இறுதிக்குள்ளே ரிசல்ட் வந்துடும் அப்படின்ற அப்டேட் இருக்குது. ஸோ இந்த நிலையில் ரிசல்ட் பார்த்தினா இன்னும் கூடுதலான சில தகவல்கள் வந்திருக்கு. அதை பற்றி பார்ப்போம். இந்த அடிப்படையில் ரிசல்ட்டை பொறுத்தவரை இந்த வார இறுதிக்குள்ளே ரிசல்ட் வந்துடும் சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நேற்று மற்றும் இன்று 2 தினங்கள் வந்து விடுமுறை தினங்களாக போயிடுச்சு. இந்த வாரத்தில் விடுமுறை நாட்கள் அதிகமாக இருப்பதனால எப்போ ரிசல்ட் விடுவாங்க அப்படின்ற மிகப்பெரிய கேள்வியும் எதிர்பார்ப்பும் இருக்குது. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரை விடுமுறை நாட்கள்லையும் வந்திருக்கு, நார்மலான டேஸ்லையும் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி காலங்களில். ஸோ அதனால் ரிசல்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அதாவது விடுமுறை நாட்களுக்கும் ரிசல்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற விஷயத்த சொல்லிக்கிறேன். இந்த வாரத்தில் ரிசல்ட் வருவதற்குண்டான பாசிபிலிட்டிஸான சில விஷயத்தை பார்த்துடலாம் இந்த வீடியோவில். ஸோ ரிசல்ட் வந்து இந்த வாரம் உறுதியாக வருவதற்குண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். டிஆர்பி என்ன பதில்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, டிஆர்பி அதிகாரிகிட்ட கேட்கும்போதும் ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு, விரைவில் ரிசல்ட் வரும் அப்படின்ற தகவலை கேட்க முடிஞ்சிச்சு. அதே மாதிரி அரசு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 2 முக்கியமான விஷயத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ அரசு இந்த வாரத்தில் வருவதற்குண்டான வாய்ப்பு, ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி 6 மாதத்துக்குள்ளே முடிக்கணும், இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணுன்றதுனால ஏப்ரல் மாத இறுதிக்குள்ளே இந்த போஸ்டிங்கே வந்து டிலே பண்ணாமல் அந்த அரசாணை அந்த ஜிஓ படி பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த மந்த் எண்டுக்குள்ளே போடணுன்றதுனால இந்த மாதம், அதாவது ஏப்ரலில் கண்டிப்பாக வந்து போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம், ப்ராசஸ் அதிகம். ஸோ அதில் குறிப்பாக இந்த வாரம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்னாக்கா, அமைச்சர் விரைவில் வரும்னு சொன்னார். அதே மாதிரி சட்டசபை கூட்டத்தொடரிலும் இது சம்மந்தப்பட்ட விவாதத்தின் போதும் இதே விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம், பார்க்க வேண்டியிருக்கு. 2 3வது விஷயம் பார்த்திங்க அப்படின்னாக்கா, தற்போது ரேஷன் கடையில் வேலை செய்து கொண்டிருக்கும் ஊழியர்கள், அதாவது கூட்டுறவுத்துறை கீழே வேலை செய்து கொண்டிருக்கும் ஊழியர்கள் கருப்பு சட்டை அணிந்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. ஸோ இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேலேருந்து இந்த போராட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். ரேஷன் கடை இப்போ இருக்குது பார்த்திங்களா, கூட்டுறவுத்துறையின் கீழ் இருக்கக்கூடிய இந்த ரேஷன் துறையை மட்டும் தனி டிபார்ட்மெண்ட்டாக ஒதுக்கணும். கூட்டுறவுத்துறை இருக்கக்கூடிய மிக முக்கியமான துறைகளில் ஒன்று இந்த ரேஷன் மட்டும் தனித்துறையாக ஒதுக்கணும். முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய இவர்கள் ரேஷன் கடையை மட்டும் தனித்துறையாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருக்காராம். ஸோ அந்த அடிப்படையில் எங்களுக்கு தனித்துறையை கொடுங்க. அதே மாதிரி ரேஷன் பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னாக்கா பேக்கிங் அடிப்படையில் இப்போ 1 கிலோ 2 கிலோ பாக்கெட் அந்த மாதிரி பாக்கெட்டாக பண்ணி அது கொடுக்கணும். பெரிய பேக்கில், அதாவது 50 கிலோ மூட்டை அந்த மாதிரி மூட்டையில் வரும்போது நிறைய வெயிட் லாஸ் ஏற்படுது. இதனால் வந்து நாங்கள் தான் பாதிக்கப்படுகிறோம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க ஒரு பக்கம் இந்த மாதிரியான விஷயத்த கடும் பணிச்சுமை, அதாவது ஒருத்தரே பார்த்திங்க அப்படின்னா 3-4 ரேஷன் கார்டில் வேலை பார்க்க வேண்டியது பகுதி நேர வேலைகளாக செஞ்சிட்ருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ இந்த மாதிரியான லாஸ் எல்லாத்தையும் 2-3 கடையோட இதையும் அவங்களே சுமக்க வேண்டியிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் கருத்தில் கொண்டு இந்த மாதிரியான கருப்பு சட்டை அணிந்து தங்களுடைய எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் விரைவில் வந்து பணியை வந்து நியமிக்க வேண்டிய சூழ்நிலையில் அரசு இருக்கிறது அப்படின்ற காரணத்தினாலையும் 15ஆம் தேதிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க அவங்க இந்த போராட்டம் சம்மந்தப்பட்ட விஷயத்த. ஒரு நாளைக்கு 5 பில் மட்டும்தான் போடுவாங்க, எக்ஸஸ் பில்லை போட மாட்டாங்க. ஸோ இதனால் வந்துட்டு நெருக்கடி ஏற்படும், அரசுக்கு நிறைய கேள்விகள் எழும். அந்த பட்சத்தில் இந்த மாதிரியான பணிச்சுமை இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் தொடர்ந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த வாரத்தில் ரிசல்ட் வருவதற்குண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அடுத்த மாதம் மே மாதம் போய்டுன்ற மாதிரி சில தகவல்கள் இருக்குது. பட் இருந்தாலும் நெருக்கடி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த வீக்லேயே வந்து ரிசல்ட்டை வெளியிட்டு இந்த போராட்டத்தை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கான வேலைகளில் அரசு இறங்கும் அப்படின்றதுல எந்த வித டவுட்ஸும் இல்லை. ஸோ இந்த அப்டேட்டை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். மேலும் புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோக்கள் சந்திக்கிறேன். நன்றி.